ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் என்னோடய ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சிட்ருந்தேன். பசங்களுக்கும் ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு வச்சாச்சு. மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம். மார்னிங் டிஃபனுக்கு தோசை கார சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கார சட்னிக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் உளுந்தப்பருப்பையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். டைம் இல்லாதனால நான் 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆறட்டும். ரஜினுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ரைஸ் இல்லைன்ட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக் ரைஸ் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிறதுனால கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். இந்த எக் ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் எல்லா வேலையும் இந்த மாதிரி தான் கடகடன்னு செஞ்சிட்ருக்கணும். முட்டை இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது சிம்பிளான எக் ரைஸ் தான். ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான எக் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே சைடாக பையனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். டிஃபனுக்கு தோசை கார சட்னி. அவனும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எக் ரைஸும் பேக் பண்ணி வச்சாச்சு. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டதுக்கப்புறம் சட்னியும் தாளிச்சிட்டேன். அப்படியே எங்களுக்கும் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போயிட்டுருக்கோம். மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.